கோவையில் இருக்க பிராட்வே திரையரங்கில் நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் ஹேப்ராஜ் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. வரும் மார்ச் 27 படம் வெளியாக உள்ள நிலையில இதில் படத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஜிவி விளக்கம் அளிச்சாரு. ஹாப்பி ராஜ் திரைப்படம் இளைஞர்களுக்கு பிடிக்கும் வகையில குடும்பத்தோட இணைந்து ரசிக்கும் படமா உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும், படம் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான செய்தியையும் இது கொண்டுள்ளதுன்னோ, குறிப்பா பெற்றோரோட முக்கியத்துவத்தை படம் வெளிப்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் அரசியல் சார்ந்தது அல்ல என்றும், கோடை விடுமுறை காலத்தை முன்னிட்டு இந்த படம் வெளியிடப்படுவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அனைவரும் திரையரங்கிற்கு வந்து பார்ப்பதற்கான அனைத்து அம்சங்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன என்றும், மேலும் மாநில தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்கணும் சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் கான்சர்ட்டே நான் கோயம்புத்தூர்ல தான் பண்ணேன். எனக்கு எப்பவுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் இங்க. ஸோ இங்க திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா தியேட்டர்ல வந்து ட்ரெய்லர் ப்ளே பண்ணோம். செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ 27th தியேட்ரிக்கல்ல வந்து ஹாப்பி ராஜ் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் உங்க ஃபேமிலிஸோட போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ எங்க ப்ரொமோஷனல் டூரை கோயம்புத்தூர்ல கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இருக்கும். அதிர்ச்சி, கானா வினோத், சோஃபா பாய், அப்புறம் மணி, என்னோட ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர் மரியா எல்லாரும் வந்திருக்கோம். பாட்டும் ஆல்ரெடி நல்ல ஹிட் ஆச்சு. தேங்க்ஸ் டு ஜஸ்டின், மணி அண்ட் தென் கானா வினோத். அந்த ஆடினே இருப்பேன் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. படம் பார்க்குறவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பிடிச்சிருக்குன்றாங்க. ஏன்னா வெறும் ஜாலி காமெடின்னு ஒண்டி இல்லாம ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு படத்துல. எல்லாருக்குமே அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஹீரோனா அதை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு படமா இருக்கும். எல்லா எலெக்ஷனுமே முக்கியம் தான். ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷன்றது எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ முக்கியமான எலெக்ஷன் நான் ரிக்வெஸ்ட் பண்றது எல்லாரும் வந்து ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணாம இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.